நிலா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு வராங்க. எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதும், அதே டைமில் எல்லாருமே வந்து சாப்பிட கூப்பிட்றதையும் பார்த்து நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. "வாங்க போய் சாப்பிட்லான்னு." "எனக்கு இப்போ வேண்டாங்க" அப்படின்றாங்க நிலா. "என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? எல்லாரும் பார்க்குறாங்க பாருங்கள். வாங்க சாப்பிட்லான்னோன்னே, ப்ளீஸ்மா வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்லன்னா எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறதால வேறு வழி இல்லாமல் நிலா போகிறாங்க. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நிலா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. "என்னங்க நீங்கள் ஊட்டி தானே விட சொல்கிறாங்க" அப்படின்னோன்னே, "ஏங்க அவ்வளோதான் உங்களை" அப்படின்னோன்னே, "ஏங்க வேணான்னு சொல்கிறேன்ல விடுங்கங்க" அப்படி சொல்கிறாங்க. உடனே சேரன் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விடுங்க, சாப்பிடும்போது எதுக்காக அப்படின்னோன்னே, இல்லைங்க பொண்ணு மாப்பிள்ளையும் ஊட்டி விட்டு தான் வந்து ஃபோட்டோ எடுப்போம், அதனால தான் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் நார்மலாகவே எடுங்க அப்படி சேரன் சொல்கிறாரு. இங்கே வந்து சோழன் வந்து இந்த அண்ணன் வேறு தேவையில்லாமல் எப்படியாவது நிலாவை வந்து பேசி சம்மதிக்க வைக்கலான்னா இவர் வேறு வந்து சொல்லிட்டு போயிடாரே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே நிலா என்ன பண்ணுறாங்க, சோகமாக இருக்காங்க. சேரன் வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா, நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே பார்க்கல, ரொம்ப தேங்க்ஸ்மா, எனக்காக நீ வந்திருக்க, எங்கள் குடும்பத்துக்காக வந்திருக்க, ரொம்ப நன்றிம்மா, எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதுன்னு சொல்லிட்டு சேரன் நன்றி சொல்கிறாரு. பரவாயில்லண்ணா, நீங்கள் வந்து எனக்காக அவ்வளோ யோசிச்சிங்க, என் மரியாதையை காப்பாற்றணும்னு நினச்சிங்க, அதே மாதிரி சோழனும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த டைமில் நான் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் ஹெல்ப் பண்ணேன், மற்றபடி என் மனசில் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு வந்து சரிம்மா சாரிம்மா, என் அப்பா வேற இந்த மாதிரி பண்ணிட்டாரு, திடீர்னு அவர் இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கலாமா அப்படின்றாங்க. சரி நான் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க நிலா. இங்கே வந்து சோழன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அதை பார்த்து சேரன் வந்து கேட்குறாரு, என்னதெல்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்கா, அந்த பொண்ணு நாளைக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான்டா, இருக்கிற பிரச்சனையில் இன்னும் பெரிய பிரச்சனை ஆக போகுது பாரு அப்படின்றாரு சேரன். அதை கேட்டு சோழன் வந்து அதெல்லாம் நடக்காதுண்ணே, ஏன்னா இப்படி நெகட்டிவாகவே திங்க் பண்ணுற, அதெல்லாம் வந்து நிலா போக மாட்டானே அப்படின்னோடனே, அது எப்படி நான் போக மாட்டான்னு சொல்வேன், ஏற்கனவே வந்து அந்த பொண்ணு இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கினதே பெரிய விஷயம், இதில் நாளைக்கு போவேன்னா சொன்னால் எப்படி அந்த பொண்ணு ஒத்துக்கும் அப்படின்னா, அண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படிலாம் பேசிடாதானே, நிலா நான் ரொம்ப விரும்புகிறேண்ணே, ஆனால் நிலாவும் என்னை விரும்புவானே, நான் விரும்ப வச்சுடுவேன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதனால் ப்ளீஸ்ண்ணே தயவு செய்து இப்படிலாம் பேசாதானே, எப்படியோ அந்த பொண்ணு இங்கே இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தானேடா, என்ன நடக்க போதோ தெரியல அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ அண்ணன் வேறு இப்படி சொல்லிட்டு போகிறாரு, ஒருவேளை நிலா உண்மையிலே கிளம்பிட்டா, ஐயோ அது மட்டும் நடக்கவே கூடாது, எப்படி நிலாவை இங்கேயே தங்க வைக்கிறது, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு சோழன் யோசிச்சுட்டு இருக்காரு. நிலா வராங்க. ஏங்க நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பிடணும் சரியா அப்படின்னு, எங்கே அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஹாஸ்டல் பார்க்கணும்ல, நான் போகணும்ல, அதுக்கு தான், வேணா நீங்கள் வரலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, நானே கூட போயிடுவேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க நானே வரேங்க அப்படின்றாரு. ஐயோ இவ என்ன ஹாஸ்டலில் போகிறதுக்கு ரெடியாக இருக்காளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து நிலா வந்து பொழுதோடு எழுந்து அழகாக கிளம்பி ரெடி ஆகிடுறாங்க. அதை பார்த்த சோழன் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஐயோ நிலா கிளம்பிட்டாலே இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னோடனே சேரன் வந்து தவிச்சிட்ருக்காரு. சோழன் வந்து என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாரு. போகலாமாங்க அப்படின்னு, எங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேட்க முடியுமான்னு, என்ன பேசணும் நீங்கள் அப்படின்றாங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணுங்க அப்படின்றாங்க. என்ன விஷயங்க அப்படின்னோடனே, அது வந்துங்க உங்களை நான் முதல்ல உங்கள் வீட்டில் பார்த்தேன்ல, அப்போவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க, அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, நீங்கள் ஹெல்ப் கேட்கும்போது கூட என் மனசில் எதுவும் இல்லைங்க, ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, அதுக்கப்புறம் நீங்களே எனக்கு ஒய்ஃபாக வந்தோடனே என்னால் சந்தோஷத்தை தாங்கிக்க முடியல, ஆனால் அது சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்தாலும் நீங்கள் என்னோடய ஒய்ஃபாக இருக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றேங்க, காலம் ஃபுல்லாக என் கூட நீங்கள் இருக்க முடியுமா, என் ஒய்ஃபாக வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க நிலா. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சோழன் அப்படின்னோடனே, நான் அதை கேட்கறதுக்கு அருகதை இல்லை தாங்க, எனக்கும் உங்களுக்கும் வந்து சுத்தமாக ஏணி வச்சாலும் எட்டாது, அது எனக்கும் தெரியும், இருந்தாலும் நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க, அப்புறம் நீங்கள் கனவுகள்லாம் நிறைய வச்சுருக்கீங்கல்ல, அந்த கனவுகள் எல்லாத்தையுமே நாங்கள் நிறைவேற்றுவேங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க நிலா.